விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்க அர்த்தமஷ்டம சனி வந்து விலகுறாரு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல வந்து நம்ம சனி பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு. அதனால என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ராசிகளை ரொம்ப நான் உசுர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதேவும் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்குதாங்கிறத பார்க்கத்தான் என்னன்னு தெரியல, என் உசுர் மட்டும்தான் வாழ்ந்துக்கிருக்கேன், எதுவுமே எனக்கு இல்ல, லைஃபே விரக்தியான மனப்பான்மையில இருக்கிற ராசி மெயினானது வந்து நம்ம விருச்சிக ராசி தான். என்ன பயிற்சி என்னன்னாலும் நடக்கட்டும், எனக்கு எந்தவித மாற்றமே என் லைஃப்ல ஏற்படலை, நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல, நான் என்ன செய்யன்னு கேட்கிற ராசியில விருச்சிக ராசி முதல். இந்த விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ற நேரத்துல நான் பண்ணவே என்னால முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சதை முடிப்பீங்க. அதுவும் நீங்க எதிர்பாராத வெற்றியோட முடிப்பீங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒரு நார்மலாவே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டுமே, ஏதாவது படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க, என்னால இந்த இதுல என்னால இவ்வளவுதான் மார்க் எடுக்க முடியுது, என்னால இதுக்கப்புறம் என்னதான் நான் உட்காந்து படிக்கேன், முட்டி முட்டி படிக்கேன், பரண்டு பரண்டு படிக்கேன், என்னால இந்த மார்க்குக்கு அப்புறம் எடுக்க முடியல, இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகாம இருக்கவே முடியல, நான் 5 6 எத்தனை சப்ஜெக்ட்னாலும் சரி பாஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிக மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெறுவீங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுடைய மாற்றத்தை. அவ்வளவு மாற்றம் உங்களுக்கு படிப்புல கல்வியில உங்களுக்கு வரும். ஒரு சிலர் எல்லாம் +2 முடிச்சுட்டாங்க, +2 முடிச்சுலாம் சில வருஷம் 2 3 வருஷம் வீட்டுல இருந்திருப்பாங்க. அவங்களாம் நான் என்ன அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஏதாவது இன்ஜினியரிங் படிக்கணும், +2 முடிச்சு நான் என்ன முயற்சி பண்ணணுங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நீ இதை பண்ணலாம், உனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மூலமான அந்த கல்வி கண் திறந்தது மாதிரி உங்களுக்கு அந்த கண்ணை திறப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வமா இருக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. அதுக்கடுத்து காலேஜா இருக்கலாம், அல்லது நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண போறேன்னா அழகான, அதாவது 10th 12th 12வது 10வதுக்குமே அரசாங்க உத்தியோகத்துக்குண்டான வேலைகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டம் கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆயிடுறாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது. அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் போடாம நான் சும்மா தேர்வு எழுதுற அன்னைக்கு மட்டும் நான் எழுதுனா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. இருக்கிற காலத்துல நீங்க பயன்படுத்தி எவ்வளவு தூரம் உங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளவு தூரம் போடுங்க. அந்த போடுறது மூலமா தான் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதுல எந்த விதத்தையும் குறையும் இருக்காது. சரி, தொழில் வேலை எப்படி இருக்கும், நார்மலா ஒரு தனியார் வேலையோ இல்ல தொழிலோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க புதிய முயற்சி புதிய வாய்ப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, நான் நட்டத்துல போய்க்கிருக்கிற விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு நார்மலாவே போய்க்கிருக்கு, நான் என்ன விரிவுபடுத்தணுமா, எனக்கு இதுவே நல்லாதானே வருமானமா போகுதுன்னு நீங்க நினைச்சாலும் நீங்க விரிவுபடுத்துறது மூலமா கூட கொஞ்சம் ஒரு வருமானத்தையும் பழக்க வழக்கங்களையும் ஒரு பெரிய பிசினஸ் பண்ற அடுத்து ஏதாவது ஐடியா இல்ல வெளிநாட்டு கம்பெனி, வெளியூர் கம்பெனி, வெளி மாநில கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா எப்பயும் ஒரே மாடல்ல போகாம நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவோம், ஓகே நம்ம இதோட சேர்ந்து டிஃப்ரெண்டா ஒரு பிசினஸ் பண்ணுவோங்கிற ஒரு யோசனையை கொண்டு வந்து கொடுக்குது. அது தொழில தனியா தொழில் தொடங்கினாலும் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சிலருக்குலாம் வந்து பார்ட்னர்ஷிப் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு கண்டிப்பா ஒத்துக்காதுன்னு மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இந்த டைம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்க ஒரு இடத்துல சோர்ந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. அது தொழில மட்டும் கிடையாது, கணவன் மனைவி விஷயத்திலுமே தான். ஏன்னா நீங்க நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஆள் தான். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க, என்னால முடியாது, இதுக்கப்புறம் என்னால ஒன்னும் செய்ய முடியல, போராட முடியல, இதுக்கப்புறம் எப்படி நம்ம லைஃபை மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்ல பட்சத்துல ஒரு வாழ்க்கை துணை உங்களுடைய ஆணா இருக்கட்டுமே பெண்ணா இருக்கட்டுமே உங்களுக்கு அவங்க புஷ்அப் கொடுப்பாங்க. இல்ல உங்களால முடியும், உங்களால முடியாது வேற யாரால முடியும் அப்படின்னு உங்களை பின்னாடி இருந்து ஒரு புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது உங்கள் கணவனா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், அல்லது உங்கள் தாய் தந்தையர் யாரேனும் இருக்கலாம். ஆனா உங்கள் குடும்பத்த உறவுகள் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா இதற்கு முன்னாடிதான் அவங்களாலதான் மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்கும், இதற்கு முன்னாடி அவங்களாலதான் நிறைய ஏமாற்றத்தை நீங்க தாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறதே உங்க குடும்ப உறவுகள் தான். உங்கள் மேல் உள்ள கருத்துக்கள் அனைத்துமே மாற்றப்பட்டு அனைத்துமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறது எல்லாமே உங்கள் குடும்ப உறவுகள் தான். குழந்தைகள் இருந்து அனைத்து பேருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. எதுனாலும் சரி உங்கள்கிட்ட கேட்டு எந்த ஒரு செயலும் பண்ணலாம், எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை கேட்டு உங்களுக்கு தெரியாம பண்ணக்கூடாது ஒரு மைண்ட் தாட்ல எப்பயும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு முதன்மையா உங்களை வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்துல வழக்கு எந்த வழக்கானாலும் இருக்கட்டுமே, சும்மா சின்ன சின்ன வழக்குனாலும் சரி, ஒரு சொத்து பிரச்சனைனாலும், ஏதேனும் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமான இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா நீங்க எந்த தீர்ப்பானாலும் இருக்கட்டுமே, டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பா இந்த டைம்ல மறுமணமும் திருமணம் உண்டாகும். மறுமணம் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அதற்கு ஈக்குவலா நீங்க முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு அது மருந்து கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயமா மறுமணம் உங்களுக்கு அமையும். குழந்தை பேர் கண்டிப்பா உண்டாகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பரிபூரண ஆற்றலை கொடுக்குது. குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குது. ஏன்னா நீங்க சும்மாவே ஆன்மீகவாதி தான். உங்களுக்கு ஆன்மீகம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான் பாப்பீங்க. எனக்கு ஆன்மீகம் இருந்தா போதும், எனக்கு சாப்பாடு தண்ணி கூட வேண்டாம், நான் அம்மனை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு நான் பசால உட்காந்துருவேன்னு சொல்ற ஆள் தான் நீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை 18-19 வருஷம் நான் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தேன்னு சொன்ன உங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய நற்பலன்களை கொடுக்குறாரு. எல்லா வகையிலையும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு. என்ன பூர்வ புண்ணியம்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பா குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளி கொடுக்குறாரு. இந்த சனி பகவான் சனி பயிற்சியை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எப்பவுமே வணங்கி இருக்கிற அந்த குலதெய்வத்தையோ முன்னோர்கள் வழிபாடோ எப்பயும் தவறாம பண்ணிக்கிட்டே வாங்க. கடவுளின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமா கிடைக்கும்.